விரோத சட்டங்களுக்கு எதிராக துணிவுடன் எதிர்க்கும் தலைவராக எடப்பாடி பழனிசாமி உள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை ரயில் நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் SDTU தொழிற்சங்கத்தின் மதுரை மண்டலம் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழைப்பாளர் உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பிறகு மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக துணிவுடன் எதிர்க்கும் தலைவராக எடப்பாடி பழனிசாமி உள்ளார் என்றும், திமுக தேர்தலுக்கு முன்பு பாஜகவை எதிர்ப்பது, தேர்தலுக்கு பிறகு பாஜகவை ஆதரிப்பதாக விமர்சித்தார். நேற்று வரை பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது போல் காட்டிக் கொண்டிருந்த மாநில அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு தேர்தல் முடிந்த கையோடு சூட்டோடு சூட்டாக உடனடியாக உள்துறை அமைச்சரை அழைத்து இங்கே அவங்களுடைய தந்தையாருக்கு 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி, யார் வேணும்னாலும் நடத்தலாம். திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் அது தோழமை கட்சிகளை கூட்டு அழைத்து வந்து நடத்தியிருக்கலாம், நடத்தவில்லை. ஆக அவருக்கு மடியிலே கடன் இருக்கிறது, எனவே அவர்களுக்கு பயம் இருக்கிறது என்பது தெரிகிறது. அதன் வகையிலே தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது போல் குலத்தொழிலை மீண்டும் கொண்டுவர முயற்சிப்பதாக வானதி சீனிவாசனுக்கு முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கண்டனம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ராமதேவன்பட்டியில் அதிமுக சார்பில் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் செயல் வீரர் மற்றும் வீராங்கனைகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அதிமுகவை பற்றி புகழ்ந்து பேசியதற்கு பதிலளித்த அவர், அதிமுகவை எப்பொழுதுமே யாரும் குறை கூற முடியாது என்றும், பவன் கல்யாண் கூறிய கருத்திற்கு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டார். மேலும் பேசிய அவர், திமுகவின் ஆட்சி பாஜகவுடன் ரகசிய கூட்டணியில் உள்ளது என்றும், இதுதான் இரட்டை வேட அரசியல் என்றும், இதனை புரிந்து கொண்டு வரும் தேர்தலில் மக்கள் நன்றாக பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறினார். மேலும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குலத்தொழில் பற்றி கூறிய கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பாஜகவோடு ரகசிய தொடர்பு வைத்திருக்கிறது. இதை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறோம். ஆக வாக்கு அரசியலுக்கு சிறுபான்மையர்கள் தேவை. ஆட்சி நடத்துவதற்கு, தங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தாங்கள் நடத்துகிற ஊழலுக்கு துணை போவதற்கு பாஜக மத்திய அரசு தேவை. இதை உணர்ந்து கொண்டுதான் ரகசியமாக பாஜகவோடு கூட்டு மோடியையும் சந்தித்த ஒருவர் அன்றே தினமே சோனியா காந்தியும் சந்தித்து ராகுல் காந்தியும் சந்தித்திருக்கிறார் என்று சொன்னார். இதுதான் இரட்டை வேட அரசியல். இதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வருகிற தேர்தலில் அவர்களுக்கு தக்க பாடத்தை தருவார்கள். ஆமாம், அதாவது குலத்தொழில் எல்லாரும் செய்யலாம், குலத்தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்றார். அதாவது முடிவெட்டுகிறவன் மகன் முடிவெட்டணும், கூலி வேலை செய்கிறவர் அவன் மகன் கூலி வேலை செய்யணும், விஸ்வகர்மா இருக்கிறவர்கள் அவங்க தொழிலை செய்யணும். இதான் குலத்தொழில். இதை கொண்டு வருகிற முயற்சி. கோபால்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் 3 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் தனியார் தொழிற்சாலையில் இருந்து வெளிவரும் லாரியால் தொடர் விபத்து நிகழ்வதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அசோக் நகரை சேர்ந்த தினகரன், அதே பகுதியைச் சேர்ந்த பாலாஜி மற்றும் பிரவீன் ஆகிய மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கோபால்பட்டியை அடுத்த ஜூஸ் தொழிற்சாலை அருகே சென்றபோது எதிரே வந்த கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பேரும் தூக்கி வீசப்பட்டு பாலாஜி மற்றும் பிரவீன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த தினகரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து குறித்து சானார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் தனியார் ஜூஸ் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் லாரிகள் அதிவேகமாக வருவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சம்பவ இடத்தில் திடீரென சாலை மறியல் செய்தனர். சம்பவம் குறித்து அறிந்த நத்தம் காவல் ஆய்வாளர் தங்கமுனியசாமி தலைமையிலான போலீசார் அங்கு சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். எம்ஜிஆரை தவிர தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்த நடிகர்கள் யாரும் ஆட்சி அமைக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாறில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர் மற்றும் கடம்பூர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், எம்ஜிஆரை தவிர தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்த நடிகர்கள் யாரும் ஆட்சி அமைக்கவில்லை என்றும், ஆந்திரா தெலுங்கானா போன்று தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, பிறப்பால் பதவி கிடைப்பது திமுகவில், உழைப்பால் பதவி கிடைப்பது அதிமுகவில் என்று கடுமையாக சாடினார். மாவட்ட நிர்வாகம் சரி, தமிழக இந்த விடிய திமுக ஆட்சியும் இவ்வளவு கேடு கட்ட ஆட்சியாக இருக்கு. நான் அந்த கூட்டத்தின் வழியாக சொல்றேன், அதுக்கு போராடித்தான் அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் அதையும் நாங்கள் செய்து போராடி நிச்சயமாக அந்த அனுமதி பெறுவதற்கு தயாராகின்றோம் என்பதையும் இந்த கூட்டத்தின் வழியாக நான் தெளிவாக. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள டி. குன்னத்தூரில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தலைமையில் அதிமுக சார்பில் கட்சியில் சேர்ந்த புதிய இளைஞர்களுக்கு பயிற்சி முகாம் நடைபெற்றது. அப்போது உரையாற்றிய ஆர்.பி. உதயகுமார், அளித்த வாக்குறுதி அனைத்தும் நிறைவேற்றாத திமுக அரசு ஸ்டாலின் தனது மகனை துணை முதலமைச்சர் ஆக்குவது என்பதை மட்டுமே செய்துள்ளார் என காட்டமாக பேசினார். மேலும் திமுக அரசு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, நீட் தேர்வு ரத்து என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தலின் போது அளித்ததில் எதையும் செய்யாமல் தமிழக அரசு மக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார். இதற்கிடையில் கூட்டத்தில் பங்கு கொண்ட 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தீபாவளி பரிசாக புத்தாடை வழங்கும் போது இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் கூட்ட நெரிசலில் முண்டியடித்துக் கொண்டு சென்றது தள்ளுக்குள்ளை ஏற்படுத்தி பரபரப்பு நிலவியது. நீங்க முதலமைச்சரோட துணை முதலமைச்சர் உட்கார வைக்கிறதுக்கா? இன்னைக்கு நீங்க மெஜாரிட்டி திமுக மெஜாரிட்டி இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம். சட்ட ரீதியா நீங்க யார வேண்டுமானாலும் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக்கலாம். ஆனால் நான் கேட்கிறேன், இங்கே வந்திருக்க என் இளம் சிங்கங்கள் தங்களுடைய தகுதியோடு உங்கள் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டு வென்றுவிட்டால் நீங்க துணை முதலமைச்சராக உங்கள் மகனை, நீங்க வென்றெடுத்த மகனை, நீங்க வளர்த்த மகனை உட்கார வைக்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.